வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியல்ல எல்லாருமே சாப்பிட்றதுக்கு உட்கார்றாங்க. இனியா கேட்குறாங்க, "என்னம்மா எவ்வளோ பெருசா விருந்து மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன்ட்டு." எல்லாம் பாட்டிக்காகத்தான்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு செல்வி சொல்கிறாங்க, "நீங்கள் ஜெயிலில் இருந்தப்போ நாகமுக்கு செத்து போயிருக்கோம், அதனால் நல்லா சாப்பிடுங்கம்மான்ட்டு." அதை பார்த்தது அவங்க சோகமாயிடுறாங்க. மற்றவங்களாம் ஷாக் ஆகுறாங்க. அவங்களே மறக்கணும்னு நினைக்கிறாங்க, எதுக்காக அதை ஞாபகப்படுத்துகிறேன்ட்டு. அப்போ இனியா கேட்குறாங்க, "உங்களை ஜெயிலில் யாராவது அடித்தாங்களா, உங்கள்கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்களான்ட்டு." அவங்க திரும்ப ஜெயிலை பற்றி ஞாபகப்படுத்துகிறாங்க. இல்லைம்மான்ட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இனியாவுக்கு திட்டுறாங்க பாக்யா, அதெல்லாம் திரும்ப ஞாபகப்படுத்தாத, மறக்கணும் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், எதுக்காக அதெல்லாம் ஞாபகப்படுத்துகிற, அமைதியாக சாப்பிடுங்கன்ட்டு இவங்க சாப்பாடு போடுறாங்க எல்லாருக்குமே. எல்லோரும் சாப்பிட்றதுக்கு வாயில் ஒரு வாயை எடுத்து வைக்கிறாங்க. அதே நேரத்தில் கோபி அம்மான்ட்டு வந்து நிற்கிறாரு. அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அவங்க பையங்க வந்துட்டு, எதுக்கு அங்கே வந்து கிளம்புங்கன்னுட்டு, நான் எங்கள் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு போய்டுறேன்ட்டு. உங்கள் அம்மாலாம் அங்கே கிடையாது, நீங்கள் கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தாத்தா வந்து ஒரு பக்கம் திட்டுறாரு. எதுக்காகடா இங்கே வந்தால், இப்போ தான் ஒரு வாய் சாப்பிட பார்த்தா அதுக்குள்ளார வந்துட்டு நிம்மதியை கெடுக்க பார்க்குறடா, கிளம்புடா சொல்லும்போது அவர் கேட்க மாட்டுறாரு. அவங்க அம்மா கிட்ட வராரு. நான் தான்ம்மா தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்கன்ட்டு நான் உணர்ந்துருக்கணும், அம்மாவாக இருந்தால் நீங்கள் எவ்வளோ தூரம் என்கிட்ட சொன்னீங்க, ஆனால் நான் அந்த நேரத்தில் இந்த குழப்பத்தில் வீட்டில் இருக்கிறவங்க பேச்சு கேட்டுட்டு உங்களை தப்பாக நினச்சிட்டேன், நான் மன்னிச்சிருமான்னு சொல்லும்போது இவங்க கேட்குறவரில் கேட்டுட்டு கடைசியாக சொல்கிறாங்க, எதுக்காகடா இங்கே வந்த கிளம்பு வெளியிலன்ட்டு அவர் ஷாக் ஆகுறாரு. என்னம்மா நீங்கள் என்கிட்ட பேச மாட்டிங்களா, நீங்கள் என்னை ஏற்றுக்க மாட்டிங்களான்ட்டு, நீ சின்ன வேலையை பண்ணியிருக்க, உன்னை எதுக்காகடா ஏற்றுக்கணும், போட வெளியிலன்ட்டு அவங்க வெளியில் வராங்க. அம்மா என்னம்மா நீங்கள் இப்படி பேசுகிறேன்ட்டு, இதுக்கு மேலே நீ என்ன அம்மான்னு கூப்பிடாதடா, அப்போ நான் கஷ்டப்பட்டப்பெல்லாம் உங்கள்கிட்ட தெரியல அம்மான்ட்டு, நான் தப்பு பண்ணல அவ்வளோ தூரம் சொல்கிறேன், உனக்கு அம்மான்னு தெரியலையா, அவங்களும் அவனுக்கு சொல்லி என்ன போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஜெயில் வெள்ளம் கூட்டிகிட்டு போயிட்டு என்னை கோர்ட்டில் நிற்க வச்சு எப்படிலாம் பேசினாங்க, திட்டினாங்க, கொண்டாங்க, நடந்த விஷயங்க அவ்வளோவும் இவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போல்லாம் உனக்கு அம்மான்னு தெரியலையான்ட்டு இவர் மொழிகிறாரு. அப்போ இதுக்கு மேலே அந்த வீட்டில் உனக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, நீ என்னோடய பையனே கிடையாது, நான் எனக்கு பையன் பிறக்கலான்னு நினச்சிக்கிறேன், இதுக்கு மேலே நீ இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, போடா வெளியே, இதுக்கு மேலே அந்த வீட்டு பக்கம் வந்தேன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், அதே நேரத்தில் நீ எனக்கு பிறக்கல, இந்த ஜென்மத்தில் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நான் உனக்கு அம்மாவும் இல்லை, நீ எனக்கு பையனும் இல்லை, அந்த வீட்டுக்கு நீ வரக்கூடாது, நான் செத்தா கூட நீ வரக்கூடாது, நம்ம ரெண்டு பேருக்கு சம்மந்தம் கிடையாது, போடா வெளியேன்னு அவங்க திட்டுறாங்க. இவர் மொழிக்கிறாரு, ஆனால் எனக்கு ஒரு பொண்ணு இருக்கடான்னுட்டு எல்லாருமே குழம்புறாங்க. அந்த நேரத்தில் பாக்யா தானே என்னோடய பொண்ணு, இவ எனக்கு மருமக கிடையாது, நான் அவளுக்கு எவ்வளோ தூரம் கஷ்டம் கொடுத்துருக்கேன், எனக்கு ஏதாவது ஒன்றுனாக்கா ஒன்றை விட அவள் தானே எனக்கு துடிச்சா, நீ என்ன ஜெயிலுக்கு அனுப்பின, அவள் தானே என்னை மீட்டுட்டு வந்திருக்கா, இதுக்கு மேலே இதுதான் என்னோடய குடும்பம், இவ தான் என்னோடய பொண்ணு, இதுக்கு மேலே இங்கே நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக வாழ்வோம், இதுக்கு மேலே நான் செத்தா கூட நீ திரும்ப வரக்கூடாது, நீ என்னோடய முகத்தை கூட பார்க்கக்கூடாது, போடா வெளியிலன்ட்டு அவங்க திட்டுறாங்க. அவர் தங்கிக்கிட்டு அங்கே நிற்கிறாரு. அவங்க அதுக்கு மேலே போய்ட்டு ஒரு பக்கெட்டு தண்ணியை தலைமொழிகிட்டு, இதுக்கு மேலே நான் உன்னை தலைமொழிகிட்டேன், உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, போடா வெளியிலன்னு சொன்னோன்னே அவரும் ஷாக் ஆகிட்டு கிளம்புறாரு. வந்து வெளியில் உட்காந்து அழுகுறாரு. இது எல்லாத்துக்குமே காரணம் ராதிகாவோட அம்மா தான்ட்டு அவர் கோவத்தோட வீட்டுக்கு வராரு. வந்து கதவு தட்டினதும் ராதியோட அம்மா ஷாக் ஆகுறாங்க. நான் போய்ட்டு கதவை திறந்தோன்னாக்கா அவர் வந்து என்கிட்ட சண்டை போடுவாருன்ட்டு அவங்க உள்ளே போய்ட்றாங்க பயந்துக்கிட்டு. ராதிகா வந்து கதவை திறக்கிறாங்க. இவர் உள்ளே வந்துட்டு சைலண்ட்டாக உட்காராரு. வாட்டர் கேன் எடுத்து பார்க்குறாரு. அதில் தண்ணியில் ராதிகா போய்ட்டு தண்ணியை தந்து வைக்கிறாங்க. அப்போது இவர் அழுகுறாரு. இதை ராதிகாவோட அம்மா உள்ளேருந்து எட்டி பார்க்குறாங்க. இவங்க சாரின்றாங்க. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருக்குது, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த சாரின்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டு இதுலேருந்து நீ தப்பிக்கலான்னு பார்க்குறியான்ட்டு அவர் கேட்குறாரு. இவங்க மொழிக்கிறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.